என்னுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வருடத்துக்கான அருமையான வாக்கு தத்தத்தை வைத்து ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ரெஸ்டரேஷன், மீட்பின் பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் சில காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். தேவையற்ற காரியங்கள் அல்லது அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நடைபெறாதபடி தடுத்து நிறுத்துகிற சில காரியத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு நம் எண்ணங்களை மாற்றி புதுப்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டரேஷன், மீட்பின் பலன்களை அனுபவிப்பதை குறித்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம். இப்ப எப்படி தேவன் தேவையற்ற காரியங்களை நம்மளிருந்து நீக்குகிறார் என்ற அந்த காரியத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். வேதத்திலே நாம் பார்த்து வருகிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதல்ல, கலக்கம் வந்தும் நான் மனம் உடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதல்ல, கீழே தள்ளிப்பட்டும் மடிந்து போவதில்லை. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதை குறித்து இப்படி பேசுறாருன்னா, அவர் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசி. நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து, அப்ப இந்த விசுவாசம் என்பது ஆவியாக இருக்கிறது, அதை கண்ணில் காண முடியாது. உயிருள்ள விசுவாசம், உயிரற்ற விசுவாசம் என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி அது உயிர் இருக்குதா, அல்லது அந்த விசுவாசத்தை எப்படி மற்றவர்களுக்கு நாம காட்ட முடியும்? இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், விசுவாசிகள் ஆயிட்டோம். நான் விசுவாசி என்பது இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? நான் கிரியைகளினால் எல்லாம் வேற விதத்திலும் விசுவாசம் காட்ட முடியாது. ஒரு காரியம் பார்த்தோம். இரண்டாவது காரியத்தை யாக்கோபு கொண்டு வராரு. உங்கள் விசுவாசம் அதற்கு ஒத்த விதத்திலே, அதற்கேற்ற விதத்தில் பேசுவது. என் இருதயத்திலே என்ன இருக்குதோ அதான் என்னால பேச முடியும். அப்படியானால் என்னுடைய இருதயம் எதை ரிவீல் பண்ணுதுன்னா, நான் எந்த விதமான விசுவாசம் உடையவன் என்பதை குறித்து என் வார்த்தை வெளிப்படுது. அப்பனா பவுல் எப்படி பேசுறாரு? என்ன மாதிரி விசுவாசம்? நெருக்கம் இருக்கு, ஆமா, 4 பக்கத்தில் நெருக்கம். ஆனா அவர் சொல்றது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் வந்தாலும் மனம் உடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளினாலும் நாங்கள் மடிந்து போகிறது. இப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாச வார்த்தை, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப மிக மிக அவசியமானது. அந்த வார்த்தையிலே ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த வார்த்தை மிக அவசியமானது, அது முக்கியமானது என்பதை குறித்து நீதிமொழியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிச்சுட்டு நான் செய்திக்கு போலாம். சில வசனங்கள் இன்னைக்கு நான் திரும்ப உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். Proverbs chapter 21 verse 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கணும்னா ஒரு காரியம் சொல்றாரு, வாயையும் நாக்கையும் காத்துக்கும். இப்ப இந்த வாயும் நாவையும் எப்படி காத்துக் கொள்வது என்பதை குறித்து யாக்கோபு மிக அருமையான ஒரு புத்தகம் அது நிருபத்தில் எழுதுறாரு. மொத்தம் 5 அதிகாரம். 5 அதிகாரத்திலையும் இந்த வாயை முக்கியத்துவப்படுத்தி காட்டுறார். 1ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வரைக்கும் வார்த்தையை பத்தி பேசுறாரு. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் நம்முடைய வார்த்தைகளை பத்தி பேசுறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் பொய் பேசக்கூடாது என்கிற அதை பத்தி சொல்றாரு. லார்ஜ் போர்ஷன் இன் சாப்டர் 3, 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப விவரமா இதை பத்தி எழுதுறார். ஆக இந்த வார்த்தைகள் ஏன் எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்வது மிக அவசியமாய். சங்கீதம் 64வது சங்கீதத்துல 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 64 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி
மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த மனுஷன் மேல அம்பை எய்து விடுறாங்க. முதல்ல பட்டயம்ன்றாரு. பட்டயம் அது கத்தி ரொம்ப கூர்மையா இருக்கிற மாதிரி வார்த்தைக்கு ஒரு ஷார்ப்பா இருக்குது, அது காயப்படுத்துது. கத்தியில எடுத்து ஒருத்தரை காயப்படுத்துறாங்கன்னா அந்த நபர் கண்டிப்பா அவர் பக்கத்துல இருக்கணும், இல்லைன்னா அவரால் அதை காயப்படுத்த முடியாது. அம்புனா பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூரத்தில் இருக்கிறவங்கள இங்க இருந்து அவங்கள காயப்படுத்த முடியும். இப்ப நம்ம பேசுற வார்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. கிட்ட இருக்கணும்னையும் காயப்படுத்தலாம், தூரமா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் எத்தனையோ மைல் கணக்கா இருந்தாலும் அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க வேலையை பத்தி, அவங்க தொழிலை பற்றி பேசி கெடுக்கிறதுக்கு அந்த வாயில ஒரு வார்த்தையில வல்லமை இருக்கு. அதனால இது ரொம்ப நம்ம அதை குறித்த ஒரு கவனம் தேவை என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவா இருந்தாலும் அவர்களை அழிக்குது. இந்த வார்த்தையை குறித்து நான் பார்த்தேன், இந்த புக்கில் எழுதியிருக்குது. ஒரு நாளைக்கு மனுஷன் எவ்வளவு வார்த்தையை பேச, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 18 to 25,000 வார்த்தைகள் பேசுறோம். ஆண்கள் இவ்வளவு பேசுறாங்க, பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் பாருங்க. பெண்களை எடுத்து பார்த்தேன், அவங்க குறைஞ்சது 30,000 பேச்சு பேசும், 30,000 வார்த்தைகள். அதாவது அவங்க பேசுற வார்த்தை நீங்கெல்லாம் எழுதுனீங்கன்னா 54 பேஜ் எழுதலாமா, 54 பேஜஸ். இந்த நாவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடல்நல சரியில்லை கூட டாக்டர் கிட்ட போனா வாயை தரேன்றாங்க, நாக்கை செக் பண்ண. ஃபீவர் வந்ததுன்னா நாக்கில் கீழே டெம்பரேச்சர் வச்சு பார்க்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் சிக்க இல்லை, நான் நல்லா இருக்கேன் எப்ப தெரியும்னா, என் வாய் ரொம்ப முக்கியமானது. இந்த நாவை குறித்து மிக அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. முதல் பாவம் அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தை போனா தெரியுது. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆதாம் எப்படி பேசினாரு. முதல் பாவம் நாவினாலே செய்த பாவம், இந்த வாயின் வார்த்தையில செய்த பாவம். அது எழுதியிருக்குது, படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அதற்கு ஆதாம், என்னிடத்திலே இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் சொல்றான். பிளேம் அப்படியே மனைவி மேல போடும். நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அப்படி இல்லை பாருங்க, கடவுள் மேலே போட்டான். நீ தந்த ஸ்திரீன்னா அவன் கர்த்தரை சொல்றான், நீங்கள், இதுக்கு காரணம் நான் அல்ல, நீங்க தான், நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ. அப்ப எங்க இந்த பாவம் தொடங்குச்சு பாத்தீங்கன்னா, இந்த நாவுல முதல்ல இந்த ஆதியாகமத்தில் அவன் செய்த பாவத்தை குறித்து சொல்லும் போது, தான் செய்த அந்த பாவத்தை உடனே அட்மிட் பண்ணல பாருங்க. இந்த நாவு எப்படி பெருமையானதை பேசுது பாருங்க. அதை பத்தி அவன் சொல்றான், நீர் தந்த அப்படின்றான். ஆக நம்ம யாக்கோப் ரொம்ப விவரமா இதை குறித்து சபை மக்கள் அதிகமா தெரிந்து கொள்ளணும், விசுவாசிகள் இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதுறார். நம்ம கோயிலுக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா நம்ம எவ்வளவு ரிலிஜியஸ் பர்சன், நம்ம எவ்வளோ ஒரு தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு எப்படி தெரியும்? மதங்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க போடுற உடையில அதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறாங்க. அது ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு விதமான கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அதன் வழியா போர்ட்ரே பண்றாங்க. நான் இந்த ஐ எம் வெரி ரிலிஜியஸ் பர்சன், நான் ரொம்ப மதவாதி, மதத்தை பின்பற்றுவேன், பக்தி உள்ளவன் அப்படின்னு காட்டுறேன். அந்த உடைய மத்தம் இல்லை, அதோட கூட சிலதெல்லாம் போட்டுக்கிறாங்க, நிறைய போட்டு. நீங்க பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சொல்லலாம். காவி கலர்ல உடைய உடுத்தி அதுக்கு மேல நிறைய போட்டுக்கிறாங்க, போட்டு இது பண்றாங்க. அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போடும்போது அது மாதிரி போட்டுக்கிறாங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போடும்போது நகையெல்லாம் கட்டிடுறாங்க. வெறும் வெள்ளை வண்டி போடுறது இல்லை, அதோட கூட கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது பாருங்க. சரியா முடி வர்றது கிடையாது, என்ன ரொம்ப ஆன்மீகவாதி, நான் ஒரு ஆவிக்குரியவன் சொல்லி படிச்சு பார்த்தேன். இது பக்தி உள்ளவன்னா யார் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ட்ரெஸ். படிச்சு பார்க்கலாம், எவ்வளவு ஒரு அருமையான காரியம். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1:26, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து
தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. ஒரு நாக்க அடக்காமலே அவன் யாரை ஏமாத்துறான்னா தன் இருதயத்தை வஞ்சித்து. இருதயம் சொல்லும்போது உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன், ஆவியின் மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் மறுபிறப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கும். அந்த மனுஷன் நீங்க வஞ்சிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப பக்தி உள்ளவன், நான் கோயிலுக்கு போயிட்டேன், அதை பண்ணிட்டேன், சில காரியத்தை நல்ல காரியத்தை செய்யல, அதுக்கு மேல ஒரு காரியத்தை உங்க நாவை அடக்கலைன்னா அந்த பக்தி வீணா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு சில காரியத்தை சொல்றாரு. எப்படி நம்ம இந்த நாவை குறித்து சொல்லும்போது நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும்னு சொல்லும்போது 19 வசனத்தையும் படிப்போம். தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. 19 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபம் தாமதமா வரணும். கோபமே வராது இல்ல, கோபம் வராம இல்ல, எல்லாருக்கும் கோபம் வரும். இவங்களுக்கும் கோபம் வருமானா மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா இங்க சொல்றாரு அது கொஞ்சம் தாமதமா பொறுமையா இருக்கணும்னா அவர் சொல்றாரு ஆவிக்குரிய கனி, இந்த நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இங்க பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு. எப்படின்னா கேட்கும்போது கொஞ்சம் தீவிரமா கேளு. நிறைய அப்படியே நம்ம ஆப்போசிட் பாருங்க. பேசுறது தான் ரொம்ப தீவிரமா நம்ம பேசுவோம். ஆனா கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. சில நேரத்தில் நம்மளால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம பாட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிடும். அதனால 1ஆம் அதிகாரத்தில் அதையும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, உங்களில் அநேகர் போதகராகாமல் இருங்கன்ற. இருக்கிறதுலே த டேஞ்சரஸ் ஆக்குபேஷன் அதுதாங்க. மிக மிக ஒரு பயங்கரமான ஆபத்தான தொழில் ஒன்று இருக்குன்னா போதகருடைய. ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னா, இந்த பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பக்தியின் வேஷம், நல்ல ஒரு அங்கிலாம் போட்டு பக்திமான் ரிலீஜியஸ் பர்சனாக இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் டீச்சர்ஸாக இருக்க விரும்பினாங்க. எல்லாருக்கும் எதையோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் நிறைய சட்டங்களை குறித்து ஜனங்க மத்தியில் பேசு. அப்போ இது யாக்கோபு சொல்றாரு, இதெல்லாம் நீ பேசுற அப்பனா உனக்கு நல்லா தெரியல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ, உனக்கு அவங்கள விட அதிகமா தெரியறதுனால யாருக்கு பனிஷ்மெண்ட் அதிகமா வரும்னா உனக்கு தான் வரும்ன்ற. ஆகவே உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள் அப்படின்னும் போது வெறும் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் நம்ம கூட டீச்சர் தான். நம்மளும் நிறைய காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு டீச் பண்றோம். ஆனா அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் நம்ம தான் அந்த இடத்த எடுக்கிறோம், ஹையர் லெவலில் ஆயிடுறோம். இந்த இடத்துல நின்று மற்றவங்களை நம்ம அக்யூஸ் பண்றோம், குற்றப்படுத்துறோம். அப்படி பேசாதன்றாரு. ஏன்னா நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லோரும் அங்க சொல்றாரு போதகர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதோட விடலை. அதுல முக்கியமான சொல்றாரு பாருங்க. ஏனெனில் 3வது நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அவர் தனியை சேர்த்துக்கிறார். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறினோம் போடல, அநேக விஷயங்கள் தவறுவோம் போடல, தவறுகிறோம் பிரசன்ட் டென்ஸ் காமன். இது எல்லாருக்கும் நடக்குது. நிறைய தடவை நம்ம இதுல சரியா இல்லைன்றார். அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டா, நம்ம ரொம்ப அதனால நான் உங்களுக்கு டீச் பண்றேனா அப்படின்ற போது நம்ம பார்க்கலாம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சில ஒரு சுத்தமான இருதயம் உள்ளவன் யாரு எனக்கு காட்டுங்கன்றார். அது ரொம்ப ஒவ்வொரு வசனமா நம்ம பார்ப்போம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கலாங்க. Proverbs chapter 20 and verse 9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? சொல்றாரு, ஐ ஹாவ் a clean heart. நான் ரொம்ப சுத்தமானவன், ஐ எம் clean person. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கொஸ்டின் மார்க் போடுறார். உன்னால சொல்ல முடியுமா? இன்னொரு வசனம் கொடுக்குறேன் பாருங்க. 2 நாளாகும் 2 Chronicles chapter 6 and verse 36. 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் படிக்கலாம். படிங்க சார். நீ உம்முடைய இல்லைங்க 36 36
6:36. ஆ என்ன போட்டிருக்கு? அப்பனா என்ன அர்த்தம்? பேச மாட்டீங்க. நம்மள முதல்ல அட்மிட் பண்ணிக்குவோம். அப்பதான் நம்ம செய்திக்கே போக முடியும். சில நேரத்துல நம்ம மேலே ஏறி நான் பிரசங்கம் பண்றதா நான் பெர்ஃபெக்ட் கிடையாது பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி இந்த நாவை ட்ரெயின் பண்றது? எப்படி நம்ம அதை காக்கிறது? மிக மிக ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஏன்னா இந்த வாய் சரியில்லாதனால நிறைய பிரச்சனைகள். நம்ம வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, நம்மளுடைய வாழ்க்கையில சரியான முன்னேற்றத்துக்கு கொண்டு போக மாட்டுது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நமக்கு சில நேரத்துல இதை ஆசீர்வாதத்துக்கான ஒரு அற்புதமான காரியம் கொடுத்திருக்காரு. வாய், இந்த நாவை கொடுத்திருக்காரு. ஆனா நமக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதோடைய வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், நல்லா வேதத்தை படிக்கிறோம். பட் ஆனா நம்ம விளம்பும் போது, சொல்லும் போது என்ன மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், அது சில நேரத்துல ரொம்ப நல்லா இருக்க மாட்டேன். வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது சில வார்த்தை நான் எழுதிட்டு வந்தேன். நிறைய இருக்குங்க. நானே முதல் தடவை படிச்சேன், இவ்வளவு வார்த்தை இருக்கான்னு. அதனால கொஞ்சோண்டு எழுதிட்டு வந்தேன். இதை படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. என்னென்ன வார்த்தைகள் பாருங்க. மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளை எத்தனை விதமான வார்த்தைகள்னு எழுதியிருக்குது பாருங்க. துன்மார்க்க வார்த்தை, ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வஞ்சகமான வார்த்தை, பொய் வார்த்தை, மாற்றி பேசும் வார்த்தை, திரித்து பேசும் நாவு, அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடிய நாவு, அழுகின வார்த்தை, அதாவது கரப்ட். அதுக்கு கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. கேங்க்ரின் சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, அதனால அந்த கால் ஒருவேளை அதுல ரொம்ப இதாயிடுச்சுன்னா அந்த கால் தான் பாதிக்கும். பாதிக்கும் போது அது அப்படியே அதுதான் கேங்க்ரின்னு சொல்லுவாங்க. அது அழுகிடும். அழுகின பிறகு அதை வெட்டி தான் போடணும் பாருங்க. அது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வெட்டி போடணும். சில பேருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே அழுகி போற ஒரு வார்த்தை பாருங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, நேர்மையற்ற வார்த்தை, கசப்பான வார்த்தை, கோபமாய் பேசும் வார்த்தை, வலைவிரிக்கும் வார்த்தை, மயக்கும் நாவு, புறங்கூறும் நாவு, அவதூறு செய்யும் நாவு, தூஷிக்கும் வாய், முட்டாள்தனமாய் பேசுகிற வாய், பெருமையானதை பேசும் வாய், முறுமுறுக்கும் வாய், குறை பேசும் நாவு, சபிக்கும் நாவு, இப்படி நிறைய இருக்கு. நான் சும்மா கொஞ்சம் தான் எழுதிட்டு வந்தேன். இதை சொல்லும் போது சொல்றாரு, மனுஷன் எப்படி இதை மாதிரிலாம் பேசுறாங்க? ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு ஒரு தந்திரமா, கோபமா, வலை விரிச்சு, மயக்கி, ஏமாத்தி, திருச்சி, எப்படிடா இது மாதிரிலாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற இருதயத்தின் நிறைவினால் விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு சொல்றாரு. இந்த வாய் ஏன் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் மனுஷனுடைய வாயிலே பிசாசு வார்த்தையை போட்டு, என்னைக்கு அவன் தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணி பிசாசு சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டானோ அன்றைக்கு அவன் வாயிலிருந்து வருது பாருங்க, வேற மாதிரி பேசுறான். தேவனையே குறை சொல்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சான் மனுஷன். அன்னைக்கு அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில தீமை, பொல்லாப்பு, நாசம், மோசம் எல்லாம் வந்ததுக்கு காரணமே மனுஷன் பேசின வார்த்தை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நாவை அடக்கக்கூடிய மனுஷனை பத்தி பேசுறாரு. அவன் பெர்ஃபெக்ட் மேன். ஒரு சொல் தவறாதவன் ஆனால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சுட்டு அப்படியே படிப்படியா போலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், 2வது வசனம், 3ஆம் அதிகாரம். நாம் எல்லோரும் சிலர் அது நடக்கிற காமனா எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? எஸ். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் என்னவா? பூரண புருஷனும் தன் சரீரத்தை கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருந்த பூரண மனுஷன் சொல்லும் போது மெச்சூர்ட் பர்சன், மெச்சூரிட்டி, தேர்ச்சி பெற்றவன். அதாவது பல பிரச்சனைகள் மத்தியில, கஷ்டத்துல சரியான வார்த்தையை பேசக்கூடியவர்கள் அல்லது சில அனுபவம் உள்ளவர்கள் சில காரியத்தை கத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையும் நல்லது. அநேக காரியத்தை நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்ம எப்படி என்ன மாதிரி வார்த்தையை பேசுறோம் அப்படின்றது எப்படி தெரியும்னா, இவர் தேர்ச்சி பெற்றவரா தேர்ச்சி பெறாதவரா என்பது எப்ப தெரியும்னா, சொல் தவறாதவரானால் அந்த வார்த்தையை கரெக்டா பேசணும்.
நல்ல வார்த்தைகளை பேசும். அப்போ எப்படி பேசுறாரு? தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள முடியும். அவருக்கும் இந்த நாவு கட்டுப்படுற நாவு இல்லை, ஆனா அவர் அதை அடக்கிறார், கடிவாளத்தால அடக்கிறார். இதோடைய எங்க இருந்து யாக்கோப்பு இந்த வசனத்தை எடுத்து பேசினார் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 39வது சங்கீதம் 1வது வசனம். இந்த சங்கீதம் 39 வந்து காமெண்ட்ரின்னு சொல்றாங்க, அதோடைய விளக்க உரை, விரிவாக்கம். இங்க அது வெறும் ஒரு பகுதி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதற்காக ஒரு ஸ்பெஷலா யாக்கோபு அதை குறித்து கொஞ்சம் விரிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சபை மக்களுக்கு எழுதுற. எவ்வளவு ஒரு முக்கியமானது. ரட்சிப்பை பெற்றுட்டோம், விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம், ஆனா நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சில இடர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்ததுன்னா, நிறைய தடவை கொஞ்சம் கவனிக்கணுங்க, பேயின்றாங்க. வாழ்க்கைக்கு பிரச்சனை என்னவா? பேய் தான் இப்படி பண்றான். மன்னிக்கணையா, பேய் இல்லையா உங்க வாய் தான் பேயா இருக்குது. இந்த வாய் எவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு வாயா இருக்கு. இந்த மவுத் அண்ட் டங், நாவு, how to tame your tongue. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்து சபை மக்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், உங்க பிசினஸ், உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை எல்லாமே நீங்க உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த வாயை சரிப்படுத்திட்டா உங்க வாழ்க்கை கண்டிப்பா வெற்றிகரமா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம் பாருங்க. சரி, சங்கீதம் 39 1வது வசனத்தை நம்ம படிப்போம். ஏன்னா அங்கிருந்து தான் இவர் அதை மேற்கோள் காட்டி எடுத்து பேசுறதா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால நான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் சில பேர் சொல்றாங்க அதை எடுத்து விளக்குறாரு அப்படின்றாங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் தான். நம்ம பார்ப்போம். சங்கீதம் 39வது சங்கீதம் 1வது வசனம். எதனால் பாவம் செய்யாதபடி, எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். பாவம் எப்படி செய்யறோமா? நாக்கு தான் முக்கியம். எதை மாத்தணும்? வாயை மாத்தணும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அப்புறம் எதையோ மாத்திக்கிறாங்க. பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும். யாரெல்லாம் பரிசுத்தமா வாழணுமோ கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா கவனிங்க. எங்க தொடங்குதுன்னா, நாவினாலே பாவம் செய்யாதபடி. அப்ப நான் நாவுல என் நாக்கை சரிப்படுத்திட்டேன்னா என் வழிகளை நான் காத்துக்கொள்வேன். என் நாவுக்கும் என் வழிக்கும், என் நாவு என்னுடைய ஒரு டைரக்ஷன், ஒரு பாதையை கொண்டு போகுது. என் வார்த்தை, நான் பேசுற ஒரு வார்த்தைக்கும் என்னுடைய வழிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. துன்மார்க்க எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை, அப்ப இந்த உலகத்துல, தீங்கான உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னா என் வாயை கடிவாளத்தாலே அடக்கி வைப்பேன். இப்போ நம்ம யாக்கோபு சொல்ற இடத்துக்கு நம்ம போலாம். அவர் சொல்றாரு, அது எப்படி அடக்கிறது, அதை குறித்து சில அடக்கிறதுக்கு முன்னாடி முதல் நெகட்டிவ் சைடு பேசுறார். அதோடைய பவர், அந்த நாவின் வல்லமை எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். யாக்கோபு போலாம். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிச்சோம். 3வது வசனம் பார்க்கலாம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு வாய்களிலே கடிவாளம் போட்டு, அது இந்த குதிரை, அவர் சொல்றாரு, அந்த முழு சரீரத்தையும் திருப்புற அந்த டைரக்ஷன். இந்த குதிரையை குறித்து நான் சொல்லும் போது முதல் காரியம் சொல்றேன். அதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா 750 kg, 750 கிலோ குதிரை வெயிட். மேல உட்கார்ந்து இருக்கவங்க 35 to 40 கிண்டி ரேஸ் அது ஓட்டுறவங்க ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பாடி அவங்க கரெக்டா வச்சுக்குவாங்க. ஆனா அது இருக்கிற குதிரை ரொம்ப வெயிட். அதை ரேஸுக்கு பயன்படுத்துறாங்க. சில பேர் குதிரையை ஓட்டுறவங்க மேல ஒரு 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ கூட இருக்கலாம். ஏன் 100, 110, 130 இருக்கட்டும். ஆனா மேல இருக்கிறவன் பவர் கிடையாது, கீழே இருக்கிற குதிரை தான் ரொம்ப பவர்ஃபுல். இவன் மேல இருக்கிறவன் என்ன பண்றாங்க, அந்த குதிரையை தான் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போறது. குதிரையை அதோடைய சரீரத்தை முழுசா திருப்புறான். அந்த சரீரத்தை திருப்புறான்னா அதோடைய முழு பொட்டென்ஷியல், அந்த சரீரத்தை திருப்புறதுக்கு அது மிக சக்தி வாய்ந்தது. அதை கட்டுப்படுத்த வாயில ஒரு கடிவாளம், ஒரு பிட் உள்ள வைக்கிறான். வச்ச உடனே அந்த குதிரையை ட்ரெயின் பண்ண பிறகு அது அவருடைய முழு சக்தியும் தனக்கு பிரயோஜனமா உண்டாகிறதுக்கு அதை திருப்புற. அதே போல இந்த நாவு மிக பவர்ஃபுல். நன்மை, தீமை, ஆசீர்வாதம், சாபம்,
உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா உங்க வாய் நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சமாதானம் கிடையாது. ஏன்னா அவங்க வாய் சரியில்லை பாருங்க. பேசுனா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுறது, ஒருத்தர் குற்றப்படுத்தி பேசுறது, தவறான வார்த்தைகளை பேசுவது. வேதம் சொல்லுது, மற்றவங்க கேட்கறதுக்கு பிரயோஜனமா ஏதாவது இருந்தா பேசு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பேசு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்ப நம்ம கோயில்ல இருக்கிறோம், நம்ம அப்படிலாம் பேச போறது கிடையாது. ஆனா வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி பேசுறோம், என்ன மாதிரி வார்த்தை நம்ம பேசுறோம்? சந்தேகமான வார்த்தையை பேசுறோமா, பயமான வார்த்தையை பேசுறோமா? குடும்பங்கள் ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் உங்களுக்காக, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு மனைவியை கொடுத்தார். மனைவிமார்கள் சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுத்திருக்காரு. பெற்றோர்கள் கவனிங்க, உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. நம்ம போறோம், வெளியில போறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், கோயிலுக்கு வரோம், எல்லாமே எதுக்குன்னா நீ நல்லா வாழணுன்றதுக்காக. ஆனா நம்ம நல்லா வாழறது இல்லை. நிறைய குடும்பத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துட்டா முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசுற நேரங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. நல்ல வார்த்தை பேசுறது இல்லை. பேசுனா சண்டை வந்துடும், பேசுனா பிரச்சனை வந்துடும். ஆனா இப்ப நீங்க எங்க போகணும்? நீங்க சொல்லலாம், என்ன பண்றது, பேசக்கூடாதுன்னு பார்த்து நான் பேசிட்டேன். ஆமா, சில நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல. அப்போ அதை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, எப்படி அந்த குதிரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணாத வைல்டு ஹார்ஸ் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது பாட்டு ஒரு காட்டுல திரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதை எடுத்து எனக்கும் பிரயோஜனம் பண்ணணும், அது வாயில விட்டு வைக்கும் போது அதை நான் எனக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி நாவு யாருக்கும் கட்டுப்பட்டது அல்ல. ஆனால் அது எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டோம்னா, நான் உண்மையா சொல்றேன், உங்க குடும்பம் பரலோகம் ஆயிடும், உங்க பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும், உங்க வேலையில் நீங்க உயர்ந்து வருவீங்க, மனுஷ கண்ணில் தயவு கிடைக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப், உங்க உறவுகள், சமுதாயத்துல 4 பேர் மத்தியில் நீங்க நல்லா வாழ முடியும். உங்க குடும்பம் ரொம்ப 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 முக்கியம். எத்தனை குடும்பத்தை பிசாசு கெடுத்திருக்கான். இன்னைக்கு குடும்பம் கெட்டு போறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல தவறான வார்த்தைகள், பெருமையானது பேச வைக்கிறான் பாருங்க. இருங்க, இதை நம்ம முடிச்சிடலாம் முதல்ல, அப்புறம் கீழே வரேன். குதிரை நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு வாயில கடிவாளம் போட்டு முழு சரீரத்தையும் திருப்புறது போல, அப்போ நம்ம கட்டுப்படாத, அந்த கட்டுப்படுத்தாத நாவு இருந்தால், அந்த நாவுல ஜீவன் இருக்கு, அந்த நாவுல சுகம் இருக்கு, அந்த நாவுல செல்வம் இருக்கு, பட் யூஸ்லெஸ். அதுக்காக அவங்க பயன்படுத்துறதே கிடையாது. மரணமும் ஜீவனும், அப்போ ஜீவன் இருக்குல்ல நாவுல, வரல. நன்மை இருக்குல்ல, வரல. செழிப்பு இருக்குல்ல, வரல. ஏன்? they didn't use it. அதை பயன்படுத்தல. ஆனா அதுக்கு மாறா இன்னொரு காரியம் இருக்குது, மரணம், நரகமான வாழ்க்கை, மோசமான நிலை. இதுக்கெல்லாம் காரணம் நாவை சரியான விதத்துல நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசாம வேற மாதிரி நம்ம பேசிட்டோம். அப்படி விட்டுட்டோம்னா, அதை நம்ம கட்டுப்படுத்தலாம், அது நமக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லைன்றாரு. அடுத்தது பத்தி கப்பலை பத்தி சொல்றாரு. பாருங்கள், கப்பலையும் பாருங்க, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் எப்படி இருக்குதான், மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுகாற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்தில் நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இந்த கப்பல் சொல்லும்போது வெயிட் சொல்றாங்க 70,000 டன், அதாவது 7 கோடி கிலோ இந்த கப்பலுடைய வெயிட். அதுக்கு மேல அதுல வந்து கார்கோ போட்டு அதை போட்டு அது வந்து அவ்வளவு ஒரு ஹியூஜ் ஒன், அவ்வளவு பெரிய கப்பல். அந்த கப்பலை அது கடுங்காற்றில் அந்த கடல்ல போகும்போது, கார்கோலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் ஷிப் சொல்லலை, கார்கோ ஷிப் பாருங்க, அது பார்த்தீங்கன்னா அது ஏறக்குறைய மூழ்கிற மாதிரிலாம் அந்த சூழ்நிலைகள்லாம் வருது. ஆனால் அந்த கேப்டன் என்ன பண்றான், அந்த பைலட்டு தனக்கு எங்க போகணுமோ அதை கொண்டு போறாரு. அவருக்கு எங்க கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிடுறாரு. எதை வச்சு பயன்படுத்துறாரு, அதுல இருக்க ஒரு சின்ன ரட்டர், அதை வச்சு அந்த கப்பலை தான் போய் சேர வேண்டிய இடத்துல போறாரு. நல்லா கவனிங்க. முதல்ல நான் சொன்னேன், ஹார்ஸை கொடுக்கும்போது டைரக்ஷனை மாத்த, முழு சரீரத்தையும் திருப்புறான். வாழ்க்கையே உன்னால திருப்ப முடியும் நம்ம பார்த்தோம். சரி, திருப்பி எங்க போறோம்? ஒரு போர்ட், கப்பலை காட்டுறாரு, ஒரு இடத்தை, ஒரு லக்கை, ஒரு டெஸ்டினி. உங்களுடைய முடிவு உங்க தலையெழுத்துன்னு சொல்லலாம். என் தலையெழுத்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என் வாயில தான் இருக்கு. நான் அடைய வேண்டிய இடத்தை போய் அடையணும்னா
என் நாக்கை பயன்படுத்தி நாங்க போலாம். சுகம் என்ற துறைமுகம், செழிப்பு என்ற இடம், சமாதானம் என்ற இடம். நான் போனேன்னா அதை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போய் அந்த போர்ட்ல சேர்க்கும் போது அதை கொஞ்சம் பார்த்தேன். பார்க்கும்போது சொல்றாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின்டு கேப்டன்ஸ் இருக்காங்க. இந்த கேப்டன் ஓட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ அதை எடுத்துட்டு வந்து அந்த டாக்ல எடுத்துட்டு வந்து நிறுத்தணும்னா கரெக்டா ஓரமா எடுத்து வந்து நிறுத்துறாரு பாருங்க. இடிச்சுட்டு அது உடஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளோ வெயிட். நம்ம சபையில சில பேர் இந்த போட்டு வாங்கிருங்க, போட் ஓனர்ஸ் இருக்க. அப்போ வரும்போது வாங்கின பிறகு ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. நான் போயிருக்கேன். பாஸ்டர் வாங்க கொஞ்சம் அளவு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கடலில் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு தடவை நான் போகும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் ஓட்டுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ எனக்கு ஓட்ட தெரியாது. இல்லை நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க திருப்புங்க திரும்புனார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓடும்போது நான் அந்த இதை சுத்திட்டே இருக்கு. ஆனா அந்த போட்டு தான் திரும்ப மாட்டேன், மெதுவா திரும்புது. அப்ப சொன்னாரு, பழக பழக உங்களுக்கு தெரியும் எத்தனை கரெக்டா பண்ண முடியும்னு. பண்ணிட்டு எட்டுன்னு வந்தார் பாருங்க. எட்டுன்னு வந்து நிறைய போட்டுங்க இருக்கு, கரெக்டா அந்த சந்தில கொண்டு போய் நிறுத்துறாரு. நான் காரை நிறுத்த சொன்னா போய் நிறுத்துவேன், அப்படியே திருப்பி ரிவர்ஸ் போட்டு எட்டுன்னு வந்து நிறுத்துவேன். ஆனா அந்த போட்டை எனக்கு நிறுத்த தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப நமக்கு ஒரு ட்ரைனிங் தேவை, ஒரு பயிற்சி தேவை பாருங்க. எதுவுமே சில நேரத்தில் இதை யோசிச்சு பார்த்தா எப்படா இந்த மாதிரி காரியத்தை செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு பயிற்சி. வாழ்க்கையில நமக்கும் நாக்குல ஒரு பயிற்சி தேவைங்க. ஜிம்முக்கு போறாங்க, பாடி எக்ஸசைஸ் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. நாவை டைம் பண்றதையும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா வேத புத்தகம் சொல்லுது. அதை சொல்லக்கூடிய ஒரு இடம்னா அது அகாப்பே சிட்டி சர்ச்சில் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு கேட்கறதுக்கு. எனக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வாய் தப்பு பாருங்க. பேய், கட்டு, அமாவாசை, கிருத்திகை என்னென்னமோ பேசுறாங்க நம்ம ஆளுங்க பாருங்க. மனைவியை வந்து வேற மாதிரி பேசுறாங்க. இப்ப கவனிங்க, இந்த குடும்பத்தை எத்தனை பேர் எவ்வளவு பேசி பாய்சன் பண்ணி கெடுத்து நாசமாக்கி. அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பெருமை பெருமை ரொம்ப வெரி டேஞ்சரஸ், ரைட்? நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். பெருமையை பத்தி நான் படிச்சுட்டு அப்புறம் வரேன். நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. 16, 18. அழிவுக்கு முன்னானது. அப்ப ஒரு ஆளுக்கு அழிவு வருதுன்னா அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்றாரு, அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னாக வருவது மனமேட்டிமை. நீங்க நினைக்கலாம் இது வந்து ஏன் அதை எடுத்தாரு. யாக்கோபு அதை பத்தி சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து பேசும்போது இதை பத்தி அவர் கொண்டு வராரு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்போ பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறான்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த நாள் வரை நம்ம நிக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை. 1976ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த நாள் வரை நான் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னா, நீங்க இருக்கீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா வாழ்ந்தேன் அதனால இல்ல. அவர் நம்மேல் வைத்த அன்பு, தயவு, இரக்கம். எத்தனை முறை தடுமாறணும், எவ்வளவு தடவை நம்ம எங்கெங்கயோ என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்கோம். ஆனாலும் கூட கர்த்தர் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சு இன்ன தேதி வரைக்கும் அவர் ஆராதிக்கிறோம்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பெருமைன்னு சொல்லும்போது ஈகோ தான் ரொம்ப காரணம், நான் என்ற எண்ணம். So I tell you, your family is very important. உங்க குடும்பம் மிகவும் முக்கியமானது. மனைவியை மதிக்க கத்துக்கங்க. புருஷன் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏற்ற துணையை நான் கொடுக்கிறேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல. சூட்டபிள் பர்சன். சூட் போட்டும்போது என் வயிறு தெரியுது பாருங்க, என்னை ஃபுல்லா காட்டும், என் ஷேப்பை காட்டும். ஒரு மனைவி நான் எப்படி நடத்துறேன்றது என்ன மனைவியை பார்த்தா தான் நான் யாருன்னு தெரியும். உங்களுடைய அதே மாதிரி உங்க மனைவியை பார்த்தா நீங்க யாரும் தெரியும். பரட்ட தலையா, ஒரு மாதிரி எப்படியே ஒரு மாதிரி நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி பல பலன்னு மனைவி ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதுதான் அந்த ஆளு.
அப்படி வச்சிருக்க. இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய சபையில பார்த்துருக்கேன், பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா இருக்கிறார், டைலாம் அடிச்சு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அந்த அம்மாவை பார்த்தா அப்படியே பாவமா நல்லா வைக்கிறது இல்லை. அது சொல்றாரு, இல்ல உன் மனைவியை நீ நல்லா பார்த்துக்கணும், அவர் ஒரு ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர். கர்த்தர் வீட்டில் கொடுத்ததே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதமா. எப்ப தெரியுமா? If you give good word, she will construct the house or she will destruct. நீங்கள் நல்ல வார்த்தை கொடுத்தால் அவளுக்கு ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புகிறார். அந்த அது ஒரு அது அது அதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் வச்சுட்டா, ஒன்னு கட்டும் ஒன்னு இடிக்கும். அதை கட்ட வைக்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஆமென். அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்றார். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்ன பொட்டன்ஷியல்? இடிக்கும் இல்ல கட்டும். அப்ப அது இடிக்கிறதும் தானா செய்யாது, கட்டுறதும் தானா செய்யாது. அது ஒரு துணை. நீ சொல்லணும், சில வார்த்தையை நீ கொடுக்கணும். நீங்க ஒரு தலைவனா இருந்து வீட்டில் ஒரு பொறுப்பெடுத்து சில காரியத்தை நீங்க தீர்மானம் எடுத்து இதை செய்யும்படி அருமையா நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு நல்ல ஆளை கர்த்தர் கொடுத்திருக்கார். வேல்யூவர், மதியுங்கள். அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. மக்கு மனைவியை சொல்லு, அது ஒன்றும் தெரியாது பாஸ். இல்லை இல்லை, கர்த்தர் பெண்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கார். ஆமென். திறமைகள் அதிகமா இருக்கு. இன்னைய தேதி வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆண்களுக்கும் அது நல்லா தெரியும். எப்ப பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஸ்கூலுக்கு போச்சோ அன்னையிலிருந்து ஒரு ஆம்பளை பையன் கூட முன்ன வர முடியல. எப்பவுமே ஸ்டேட் லெவலில் அதுங்க அடிச்சுட்டு போகுது. சரின்னு சொல்லிட்டு அங்கதான் பார்த்தா கடைசியில வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. போனா அங்கேயும் அவங்க தான் இப்ப டாப்ல போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு. ஆனா வீட்டுல அந்த திறமையை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்லுகிறேன், ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க உங்க வீட்டை நல்ல வழியில கொண்டு போனா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். மனைவியை இகழாமல், அவளுடைய கான்பிடன்ஸை கெடுக்காம, அசிங்கப்படுத்தி பேசாம நல்ல வார்த்தையை பேசுங்க. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ஏன் நம்ம கோயிலுக்கு வரோம்? நம்ம வீட்டில் போய் நல்லா வாழணும். அங்க போய் இங்க எல்லாத்தையும் செய்து சம்பாதிச்சு சபைக்கு வந்து ஆராதிச்சு வீட்டில் நம்ம நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லையே. கர்த்தருடைய நோக்கம் அது அல்ல. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். Your family is very important. எனக்கு வந்து குடும்பத்தை குறித்து போதிக்கணும்னு நான் நினைச்சேன். கர்த்தர் சித்தமாக தான் நம்ம பார்க்கலாம், சண்டே ஈவினிங் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு. உலகம் கெட்டு போலங்க, குடும்பம் கெட்டு போச்சு. குடும்பம் தான் உலகம் ஆகுது. 10 குடும்பம் சேர்ந்ததுன்னா அது சமுதாயம். 10 குடும்பம் சேர்ந்ததுன்னா அது ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு சமுதாயம். அப்ப 10 சமுதாயம் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது பேரு சிறிய வட்டம். 10 சிறிய வட்டம் சேர்ந்தா அது ஒரு மாவட்டம். 10 மாவட்டம் ஒன்னா சேர்ந்தா அது மாநிலம். 10 மாநிலம் ஒன்னா சேர்ந்தா அது தேசம். 10 தேசம் ஒன்னா சேர்ந்தா உலகம். உலகம் கெட்டு போல குடும்பம் கெட்டு போச்சு. குடும்பம் கெட்டு போறது காரணம்னா வீட்டில் இருக்க ஆண்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பை எடுக்காம விட்டுட்டாங்க. நான் சொல்லுகிறேன் பிரியமான, கர்த்தர் வந்து அங்க ஒரு தவறு நடந்தது ஏதேன் தோட்டத்துல. ஆனா கர்த்தர் வந்து ஏவாளை கூப்பிடலையே. யாரை கூப்பிட்டாரு? பேச மாட்டீங்க. ஆதாம கூப்பிட்டாரு. யார்கிட்ட கணக்கு கேட்கிறாரு? ஆதாம் கிட்ட கேட்கிறாரு. அப்ப நான் சொல்ல, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில இருக்குது. பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க உங்க கையில கர்த்தர் சில தலைமைத்துவத்தை கொடுத்திருக்காரு, பொறுப்பை உங்க கையில கொடுத்திருக்காரு. அப்படின்னா என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு டைரக்ஷன் கொண்டு போகுது. நான் என்ன மாதிரி வார்த்தையை பேசுறேன்? அருமையானவர்களே கவனிங்க. கர்த்தர் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு கனவு, ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. அது உள்ள இருக்கு, இருதயத்துக்குள்ள இருக்கு. நான் அதை போய் அடையணும்னா, அந்த லக்க அடையணும்னா என் வார்த்தையில ஒரு தொடர்பு இருக்கு. நான் ஒரு கனவை பார்த்து ஒரு தரிசனத்தை வச்சு அதுக்கு எதிரா வேறொரு காரியத்தை பேசிட்டேன்னா அங்க போக முடியாது. ஆனா என்னதான் அது சாதகமா இல்லாகட்டிக்கிட்டோ போக முடியாதுன்ற மாதிரி இருந்தா கூட எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று அந்த லக்கை நோக்கி அதற்கேற்ற வார்த்தைகளை பேசினால், சொன்னால் சொன்னபடி ஆகும். நான் சொல்லுகிறேன், அந்த லக்கை உங்களால் அடைய முடியும். சொல்றாரு, என்ன மாதிரி பெருமையானது இந்த நாக்கு பேசு. ஒண்ணுமே இருக்காது. சில பேருக்கு வெறும் பெருமை பேச்சுப்பாங்க.
ஏன் தான் சில பேர் இவ்வளவு பெருமையா இருக்காங்க எனக்கே சில நேரத்துல ஆச்சரியமா இருக்கு. சப்ஜெக்ட் விட்டு போவானான்னு நினைக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவராய் மனைவிமார்களுக்கு நான் சொல்றேன், புருஷர் கீழ்ப்படிங்க. சும்மா சண்டை போடாம புருஷனை குறைப்படுத்தி பேசி அவர் செய்யற தப்பெல்லாம் எடுத்து காட்டி உனக்கு திறமை இல்லை, அந்த ஆளுடைய கான்பிடன்ஸை மொத்தமா உடைச்சாச்சு. ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அந்த காரியத்தை சொல்லி 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 அந்த ஆம்பளைய ஒன்னில்லாம ஆக்கிடுவாங்க. சில பொம்பளை வாய் அந்த மாதிரி எடுத்தா பேசினா போதும் பாருங்க, பேசுறது ஃபுல்லா அந்த ஆளுடைய மொத்த ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணி விட்டுறது. அப்புறம் அவங்க மாமாவை கூப்பிடுறது, சித்தப்பா கூப்பிடுறது, சொந்தக்காரனை கூப்பிடுறது. ஒண்ணுமே சரியில்லை, இவரு மக்கு மாதிரி இருக்காரு, சொன்னா விளங்க மாட்டேன், விளங்காம பண்ணதே நீதான் சொல்லி சொல்லி அந்த ஆளுடைய கான்பிடன்ஸ் மொத்தத்தையும் அழிச்சாச்சு. நான் சொல்றேன், நீங்க ஒருவருக்கு ஒரு பேசும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. நீங்க நல்லா வாழணுமா, கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமலே உனக்கு அந்த கணவனை கொடுத்தாரு. நீங்களே மட்டமா பார்த்தா நாளைக்கு யாரு இந்த உலகம் எப்படி இருந்தாலும் பார்க்கும். ஆனா நீங்க முதல்ல தெரியுங்க, மனைவிமார்களே புருஷனை மட்டமா பார்க்காதீங்க, அவன் உன்னுடைய தலையா இருக்கிறான். பரவாயில்ல, இந்த தட்டலாம் இல்ல. வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். சொல்லும்போது சொல்றாரு, பெருமையானதை பேசுறது மட்டும் இல்லை பாருங்க, படிக்குமோ நாவும் நெருப்பு தான் சொல்றாரு பாருங்க. நாவானது சிறிய அவயமாய் இருந்து பெருமையானதை பேசு, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. வீட்டுல பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் அது அப்புறம் அது அப்படியே ஸ்பார்க் தான், அது ஃபயர் ஆயிடும், நெருப்பு மாதிரி பத்திச்சு. கவனிக்கிறீங்களா? நெருப்பு பத்தி எரியறதுக்கு முன்னாடி ஒண்ணு வரும், என்னது அது? சொல்ல மாட்டீங்க. புகை புகை வந்தா ஊருக்கே தெரியும் இந்த வீடு பத்திக்குச்சுன்னு. எப்படி தெரியும்? நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே புகை வரும். நம்ம நம்ம பேசுற வார்த்தை அவர் சொல்ல சின்ன நெருப்பு தான். உங்க சண்டை உங்க பிரச்சனை நீங்க நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாதுன்னு, புகை கிளம்பியாச்சு, அது மற்றவங்களுக்கு தெரியுது. அதனால நான் சொல்றேன், வீடு எரியறதுக்கு முன்னாடி புகை வரும்போதே கவனிச்சிடணும், வேணாம் இந்த வார்த்தையை நம்ம நிறுத்திடுவோம். அழிக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, மோசம் போக்கக்கூடிய உங்கள் இருதயத்தை நீங்கள் வஞ்சிக்காதபடி, அதாவது நீங்க உங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி அது என்ன பண்ணுதுன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, முழு சரீரத்தின் கரைப்படுத்திடணும் ஒட்டுமொத்தமா. அது மட்டுமல்ல, என் ஆயுள் சக்கரத்தை அது கெடுத்ததுன்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஒரு ஒரு மரத்தை கம்பேர் பண்ணி சொல்றாரு, அது நல்ல மரமா கெட்ட மரமா எப்படி தெரியும்னா அந்த பழம். அதே மாதிரி அவர்கள் பேசுற அந்த வார்த்தையில அவங்க யாருன்னு தெரியும்ன்றார். அவர்கள் அந்த கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 23 பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கோயில்ல வந்து கர்த்தரை தொழுது கொண்டது இல்ல, உங்க நாமத்துல அதை பண்ண இதை பண்ண. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாளும் உங்களை தெரியாது எனக்கு அக்கிரம செய்யக்காரரே. உங்க மூலமா ஊழியம் நடந்திருக்கலாம், உங்க மூலமா நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனா நம்மள கர்த்தர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாது, வார்த்தை சரியில்லையே, கனி நல்ல மரனா நல்லது தரும். அப்ப நம்ம பேசுற அந்த ஃப்ரூட் எப்படிப்பட்ட வார்த்தை அதை நாம் பேசுகிறோம். இந்த உலகம் அநீதியானது, அது அநீதியான இந்த உலகத்துல நம்ம பேசுற வார்த்தை கொளுத்திடும். அது மட்டுமல்ல, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும்ன்ற, ஜீவனை கெடுக்கும். சரீரத்தை தாண்டி ஆயுள் சக்கரத்தை கெடுக்கின்றது நரக அக்கினி, நரக ஹெல் மாதிரி, வீடே ஒரு நரகம் மாதிரி ஆயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றம், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம்? மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், பெரிய பெரிய வைல்டு அனிமல் எல்லாம் நம்ம மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், பறவையை கண்ட்ரோல் பண்றான், ஊரும் பிராணிகளை கண்ட்ரோல் பண்றான். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நான் பார்த்துருக்கேன், சிங்கத்தை ட்ரெயின் பண்ணி, புலிகளை, டைகரை, லெப்பர்டை எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி, எனக்கு ஆச்சரியம், ஐநா மாறவே மாறாது, அது புத்தி பயங்கரமான. அதை ட்ரெயின் பண்ணி உட்கார வைக்கிறான், அது நாய் மாதிரி கூப்பிட்டு போறான், வருது. அது
அவ்வளவு ஒரு கொடூரமான மிருகம் தெரியுமா? அது பயங்கரமானது. அது காட்டு நாய் இல்ல. காட்டுல இருக்கிற நாயாவது ட்ரெயின் பண்ணலாம். ஐனான்ற ஒரு இது இருக்குது பாருங்க. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. பயங்கரமானது அது. அதை செயின் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அரேபியா நாடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாம் நம்மலாம் நாய் வளர்க்குற புளிய வச்சிருக்கான், வீட்டுல சிங்கத்தை வச்சிருக்கான், அவங்க பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்து இருக்குது. நம்மலாம் நாய் வச்சு வீட்டை பார்த்துக்கிறோம், அவன் வந்து சிங்கத்தை வச்சு வீட்டை பார்த்துக்குது. புளிய வச்சிருக்கான், ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவு பயங்கரமானது மிருகம், ட்ரெயின் பண்ண முடியுது. பறக்கிற பறவையை கை நீட்டு காட்டுறான், வந்து உட்காருது. அது பாட்டு பறகுது, எங்கேயோ கூப்பிட்டா வந்து உட்காருது. ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு, சூப்பரா ட்ரைனிங் பண்ணி நல்லா கீழ்ப்படி. ஊரும் பிராணி பயங்கரமானது. முதல்ல crocodile, அது உள்ள தலையை விடுறான், அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான், அது கீழ்ப்படிது. கடல் உள்ள இருக்கக்கூடிய ஜந்துகள் அது உள்ள இருக்குது. பாத்தீங்கன்னா டால்பின், கில்லர் வேல் பயங்கரமானது பாருங்க. அது மேல ஏறி டிராவல் பண்ண அது உள்ள அதை இழுத்துட்டு போகுது. இவனை கரெக்டா வந்து கரையில சேர்க்குது, எல்லாம் பண்ணுது. எல்லாத்தையும் பண்ணியாச்சு, நாக்கு தாங்க சரி. எல்லா மிருகத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டான் யாக்கோபு சார். மிருகத்தை ட்ரெயின் பண்ணிட்டு நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியவே முடியாதுன்னு அர்த்தமா? Who can tame it? யார் அதை மாற்ற முடியும்? இப்ப ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் என் மேல தப்பு இல்லை, நீர் கொடுத்த மனைவி அப்படின்னு அந்த நாக்குல பாவம் பண்ணான். இப்போ we are all born again, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்த சந்ததிக்கு இந்த நாக்கை சரி பண்ணணும், ராமன் சொல்லாம. அப்போ எப்படி பண்ணாருன்னா, பரிசுத்த ஆவி வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பலன் அடைவீர்கள். அது எப்படி வந்து அந்த ஆவி இறங்குச்சுன்னா, நாவின் வடிவத்திலே அவர்கள் மேல் வந்து இறங்கினார். முதல்ல அவர்களை தொட்ட பகுதியை, எந்த நாவு பாவத்தை பிறப்பிச்சதோ அந்த நாவை சுத்தப்படுத்தும்படி அந்த நாவிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். This is vital. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் எப்படி ஆவியானவரால் உதவினாலே இவ்வளவு ஒரு நெகட்டிவ் சைடு பார்த்துட்டோம். நிறைய முடியாது, நடக்காது, இது எப்படிலாம் குடும்பத்தை டேர் டவுன் பண்ணுது, எப்படி பர்ன் பண்ணுது என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எரிச்சிடும், அது கொளுத்திடுது, நாசமாக்கிடுது. அவ்வளோ ஒரு தீமையான காரியத்தை எல்லாம் பேசிட்டு பவுல் அந்த யாக்கோபு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி டேம் பண்றதுன்றத விட்டுருல, அதை பத்தி சொல்றாரு, எப்படி நம்ம இந்த நாவை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கான வழிகள் தேவன் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஸ்பெஷல். we are special people, we are unique people, we are chosen by God. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஆசீர்வாதமானவர்கள், நாம் பக்தி உள்ள ஜனம், ரிலிஜியஸ் பீப்புள். எப்படி தெரியும்? நாவை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அதுக்கு தேவன் உள்ள. அப்ப என்னுடைய வாய் மாறினா என் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. வாய் பேசுறது நான் யார் என்ற ஒரு என்னை கொண்டு போகுது, என்னுடைய டைரக்ஷனை மாத்துது. நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய முழு பாதையை மாத்துது. நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் அடைய வேண்டிய லக்கை என்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். அதை போய் அடையணும். என்னுடைய கோல் இதுதான், என்னுடைய கனவு இதுதான், என்னுடைய தரிசனம் இதுதான். அதை போய் அடையிறதுக்கு இந்த வாய், கர்த்தர் சொல்றாரு, எப்படி கப்பலை கொண்டு போய் அவன் கொண்டு போனான் அதே மாதிரி நீ கொண்டு போக முடியும். நான் சொல்கிறேன், நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் விசேஷமானவர்கள். காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போல இருக்கலாம், பல சூழ்நிலைகள் மோசமாயிருக்கலாம். கிறிஸ்துவுக்களை என்னைக்கு வந்துட்டீங்களோ உங்களுக்கு தோல்வி இல்லை. எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நமக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றிகரமான இந்த அற்புதமான வாழ்வை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். உங்க எதிர்காலம், உங்கள் நல்வாழ்வு யாரோ எங்கேயோ இல்லை, அது மிக சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிசாசு கெடுத்ததே அவங்க வாயை வச்சுதான் தெரியும். பலமுறை நம்ம அவனை ஃபோக்கஸ் பண்ண தெரியல. அவன் எப்படி அவனை பார்க்குறாங்க. அவன் எப்படி இருப்பான்? கருப்பா இருப்பானா? ராத்திரி கனவுல வந்தான்? இல்லை இல்லை இல்லை, அவன் ரொம்ப ட்ரிக்கி ஃபெல்லோ, ரைட்? உங்களை அழிக்கணும்னா உங்க வாயை பிடிச்சா போதும், அவன் அழிக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். அதனால பவுல் அந்த யாக்கோபு ஒரு ஸ்பெஷலா ஒரு கேர் எடுக்கிறாரு. அந்த வார்த்தையை குறித்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப லேசா நினைச்சுக்கிறோம். சும்மா சொன்னேன், ஐ டென்ட் மீன் இட், நான் அதை அப்படிலாம் நான் சொல்லலை, அதை ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்றாங்க. இல்லைங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா அப்படி சொல்ல முடியாது.
சொல்றாரு, இது ஒரு அம்பு மாதிரி போய் தைச்சிடும், உள்ள போய் அப்படியே உள்ள போய் கோத்துக்கும், பிடிச்சிக்கும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசணும்? ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட முடியாதே. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பேசணும். குடும்பங்களிலே அன்பான நம்பிக்கை கொடுக்கிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையை பேசு. ஜீவனை விரும்புகிறீர்களா? நல்ல நாளை காண வேண்டுமா? தீமையானதை வாயிலிருந்து எடுங்க, பயமானதை எடுத்து போடுங்க, சந்தேகமானதை பேசாதீர்கள், கசப்பானதையும் வைராக்கியத்தையும் நீங்கள் பேசாமல், பெருமையானதை செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போமானால் குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கி மற்றவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை வீட்டிலே பேசுங்க. கட்டி எழுப்புங்கள். உங்கள் தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உன் மனைவியோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையாய் பேசு. போயிடுச்சுமா, என் பிசினஸ் போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண, அப்படி பேசாதீங்க, பயந்துருவாங்க. நான் சொல்ல, ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உங்களுக்காக அநேக வழிகள் திறக்கப்படும். உங்க வழியை எவனும் மூடவே முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அந்த அழைப்பே அதுதான் பேதுரு சொல்றார். எதுக்கு அழைக்கப்பட்டீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஆனால் நம்ம பேசும்போது என்ன இருக்குதோ அதை குறித்து பேசாம விசுவாசித்தேன், திரும்ப நான் சொல்ல விசுவாசித்தேன், விசுவாசித்தேன். ஏன் அப்படி பேசுறேன்? எனக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி உண்டு. பயத்தின் ஆவி அல்ல, சந்தேகத்தின் ஆவி அல்ல, குடும்பத்தை கொளுத்துற எரிச்சு போடுற வார்த்தை அல்ல, வேறொரு பாதைக்கு கொண்டு போகிற வார்த்தை அல்ல, இழப்பையும் நஷ்டத்தையும் தவறான இடத்துல போகிற வார்த்தை அல்ல. நான் லக்கை நோக்கி போகிறேன், டெஸ்டினி உண்டு, அதற்கு நேராய் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போறேன். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கனவு வச்சிருக்கார். அந்த அத்தனை பேருக்கும் ஒரு டிசைரை உள்ள ஒண்ணு வைக்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்றான், உன்னால முடியுமா, உனக்கு முடியுமா, நீ பண்ணிடுவியா? விருப்பத்தை கொடுத்தவர் அவர். அதனால்தான் கண்டவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய கனவு, உங்க தரிசனத்தை யார்கிட்டயா போய் சொன்னீங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க கனவு தரிசனம் நிறைவேறதுக்கு பணம் இல்லைங்க, உங்க வாயின் வார்த்தைகள் முக்கியம். விசுவாசிங்க. உதவி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் வரும். வழி திறப்பார். வழியே இல்லாத இடத்துல வழி ஒன்றை உண்டாக்குவார். நீங்கள் முதலாவது உள்ள ஒரு கனவு, உள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். டிசைர், ஸ்ட்ராங் டிசைர், பிகம் பேஷன். அப்புறமா அது விஷனா மாறுது. முதல்ல கனவா வருது, அப்புறம் டிசைர் பெருகுது, அது உள்ள ஒரு ஸ்ட்ராங் டிசைர் ஆகுது, அது பேஷன் ஆகுது, அது விஷன் ஆகுது. அந்த அதையே பேசுங்க. நாள் ஒண்ணு வரும். நீங்க இப்ப எழுதி வைங்க, உங்க தரிசனத்தை எழுதி வைங்க. உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்க பிசினஸ் என்ன, உங்களுடைய லக் என்ன, எழுதி வைங்க. நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு பின்னாடி வரவன் நீ எழுதுந்த படிப்பான். நீங்கள் எப்படி இதை சாதித்தீர்கள் என்றால் எழுதி வையுங்கள், வருகிறவன் பின்னே வந்து வாசிக்கட்டும். ஏனென்றால் உன்னை நான் ஒரு முன்னோடியாக வைத்திருக்கிறேன். You are a pioneer. நீங்கள் தேவனால் முன்னோடியாக வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்றேன், சாதிக்க பிறந்தவர்கள் எதையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போம். நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். ஒண்ணு கட்டி எழுப்பலாம், இல்ல இடிச்சு போட்டுடலாம், எரிச்சும் போட்டுடலாம், நாசமாக்கிடலாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ பேசுறத வச்சுதான். எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு மாதிரி மயக்கமாகுதுன்னா நீங்க வேணா பாருங்க, அடுத்த மாசம் சிக்காயிடுவீங்க. வாயில் அவ்வளவு ஒரு பெரிய பவர். படிக்கிற பிள்ளைங்க கவனி, புக் எடுக்கும் போதே எனக்கு மண்டையில வராதுன்னு சொல்லு, நான் உனக்கு இப்பே சொல்லிடுறேன், நீ படிப்பே வராதுன்னு. ஆனா முடியாத நீங்க நினைச்சு பாருங்க, என்னால முடியும். கர்த்தர் என்னை அழைச்சிருக்கா, கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க, உயர்ந்து வருவீங்க. கெட்டதை பேசி பாருங்களேன், எவனோ ஒண்ணு என்கரேஜ் பண்ணுவோம். நல்லதை பேசி பாருங்க, அது கேலி பரியாசமா. நிறைய பேர் நீங்க பேசி பாருங்க, எதிர்காலத்தை குறித்து சொல்லி பாருங்க, they will mock it. கேலி பண்ணி சிரிப்பான். அசிங்கமானதை பேசுங்க, உலகம் அப்படிதான், கேடு நிறைந்தது, தீமையானது. இந்த கேடு நிறைந்த உலகத்தில் சொல்றாரு, வாயை கடிவாளம் போட்டு நீ கண்டதை பேச. துன்மார்க்கன் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் நீங்க இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க போகாம
நீ அடைய வேண்டிய லக்க அடையணும்னா உன் வாயில அவன் வார்த்தையை வைக்காத, விட்ட போடு. அல்லது அந்த குதிரை கடிவாளம் போட்டது போல உன் வாயை சரியான விதத்தை ஷேப் பண்ணனா உன் வாயிலே என் வார்த்தையை வை. என் வார்த்தையே உன் வாயிலே இருக்கட்டும். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே, லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். என் தரிசனம் நிறைவேறும். எவைகளாயும் முடியாத, சாத்தியமில்லாத சூழ்நிலையானாலும் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஆகவே எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் லக்கை நோக்கி விசுவாசத்தோட, தைரியத்தோட நான் முன்னே போகிறேன். எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் வந்தாலும் மனம் உடைய மாட்டேன். துன்பம் வந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே நான் வாழ மாட்டேன். கீழே தள்ளினாலும் நான் உயர்ந்து வருவேன். மேலே மேலே உயருவேன். என் வளர்ச்சியை எவனும் தடுக்க முடியாது. வாளாய் இல்லாமல் தலையாய் இருப்பேன். கீழே இல்லாமல் மேலே இருப்பேன். வர வர விருத்தியாவேன். 1000 மடங்கு நன்றாயிருப்பேன். ஆமென். அல்ல கையில தட்டி கர்த்தர்